சுமார் ஒரு வருடமா எதிர்பார்ப்புகளை கிளப்பி வந்த இந்தியாவோட மிக பெரும் பணக்காரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியோட மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சென்டோட திருமணம் இன்னைக்கு மும்பையில் இருக்க பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ்ல நடைபெறுது. கடந்த மார்ச் மாதம் ஜாம்நகர்ல ஆரம்பிச்ச இந்த ஜோடியோட கல்யாண சடங்குகள் இத்தாலியில சொகுசு கப்பல்ல உலா போனது வரைக்கும் களை கட்டுச்சு. தொடர்ந்து ஹல்தி, சங்கீத், தன்சியான் வடமாநில மக்களோட திருமணத்துக்கு முந்தைய சடங்குகள் எல்லாமே கோலாகலமா நடந்தது. இந்த நிகழ்ச்சிகள்ல பாலிவுட் சூப்பர் ஸ்டார்ஸ், கிரிக்கெட் வீரர்கள், சர்வதேச அளவுல புகழோட உச்சத்துல இருக்கக்கூடிய ஹாலிவுட் நட்சத்திரங்கள், அரசியல் ஆளுமைகள்னு ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு சடங்கின் போதும் இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்க ஆர்டிஸ்டுகளை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அசரடிச்சதோட தங்களையே ஆர்டிஸ்டுகளா மாற்றிக்கிட்டு மேடை ஏறி ஆடி பாடி விருந்தினர்களை குஷிப்படுத்துச்சு அம்பானியோட குடும்பம். இந்த ஆடம்பரங்களை பார்த்த பிறகு இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகி இருக்கும்னு ஒவ்வொரு சாதாரண இந்தியருக்கும் கேள்வி எழுந்திருக்கும். மார்ச் மாதத்துல குஜராத்தோட ஜாம்நகர்ல நடந்த ஆனந்த் ராதிகா ஜோடியோட ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சியில பிரபல அமெரிக்க பாடகி ரிகானா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு 74 கோடி ரூபாய் கொடுத்திருக்கு அம்பானியோட குடும்பம். அதே நிகழ்ச்சியில பெர்ஃபார்ம் பண்ண இந்தியாவோட பிரபல பாடகர் மற்றும் நடிகரான தில்ஜித் தோசஞ்சுக்கு 4 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. கூடவே ஐரோப்பிய நாடுகளை சுற்றி அம்பானி குடும்பம் நடத்தின ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்ல 800 விருந்தினர்களுக்கு முன்பாக பெர்ஃபார்ம் பண்ண பிரபல பாப் பாடகியான கேட்டி பெர்ரிக்கு மட்டும் 45 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, ஆனந்த் மற்றும் ராதிகா ஜோடியோட குழந்தை பருவ ஃபேவரட் மியூசிக்கல் பேண்டான த பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ்ங்கிற ஐவர் குழுவையும் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கு அம்பானி குடும்பம். இதுக்காக அந்த குழுவுக்கும் 4 இருந்து 7 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இது தவிர அமெரிக்க பாடகர் அகோனுக்கு 2 இருந்து 4 கோடியும், இந்திய பாடகர் லக்கி அடிக்கு 10 லட்சமும் கொடுக்கப்பட்டதா தகவல்கள் அடிபடுது. சமீபத்துல ஆனந்த் அம்பானி ராதிகா ஜோடியோட சங்கீத் விழால பிரபல கனேடியன் பாடகர் ஜஸ்டின் பீபர் கலந்து கொண்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இதுக்காக அவருக்கு 83 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, அம்பானி வீட்டு விசேஷத்துக்காக வரக்கூடிய விருந்தினர்களுக்காக 3 ஃபால்கான் 2000 ரக ஜெட் விமானங்களையும் ஏராளமான தனியார் விமானங்களையும் வாடகைக்கு எடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அப்ப செலவு எங்க போயிருக்கும்னு கணக்கு போடுறீங்களா? இதுக்கு பதில் சொல்ற விதமா என்சி ஃபினான்ஷியல் அட்வைசரி சர்வீசஸ்ங்கிற பேர்ல பொருளாதார ஆலோசனை நிறுவனத்தோட நிறுவனர் நிதின் சௌத்ரி முக்கியமான ஒரு ஆய்வு முடிவை சொல்லியிருக்காரு. அதன்படி அம்பானி குடும்பம் நடத்தி வரும் இந்த ஆடம்பர திருமணத்துக்கு 5000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகி இருக்கலாங்கிறது அவரோட கணிப்பு. குஜராத்ல நடந்த கல்யாணத்துக்கு முந்தைய நிகழ்ச்சிகளுக்கு ஒரு 1260 கோடி ரூபாய், இத்தாலியில நடந்த கப்பல் பார்ட்டிக்கு ஒரு 1000 கோடி ரூபாய், இது போக இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமணத்துக்கு ஒரு 1500 கோடி ரூபாய்னு கணக்கு நீண்டுகிட்டே போகுது. ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவானு நீங்க மலைக்கலாம். ஆனா இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு. இந்த 5000 கோடிங்கிறது அம்பானியோட மொத்த சொத்துல வெறும் 0.5 விழுக்காடு மட்டும்தான். அம்பானிக்கு இருக்கும் 123.2 பில்லியன் டாலர்கள்ல வெறும் 0.6 பில்லியன் டாலர்களை தான் தன்னோட கடைக்குட்டி மகனுக்காக செலவு செய்திருக்கிறாரு முகேஷ் அம்பானி.